அனைவருக்கும் எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக ஹாய் ஹாய் ஆக்சுவலாக இன்றைக்கி போகி பண்டிகை. எல்லாரும் இந்நேரத்துக்கு கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகையில் பழையன இது ஏன் நம்ம போகி பண்டிகையில் நம்ம ஏன் பழசெல்லாம் போட்டு கொளுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது தான் பொங்கல். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நம்ம பழசை கழிக்கிறோன்னு சொல்லிட்டு அதை நம்ம எரிக்கிறோம். சம்ஹவ் எனக்கு என்னென்னா, பழசில் ரொம்ப பேட் மெமரி தரதை நம்ம எரிக்கலாம். அதை நம்ம மனசுக்குள்ளே தான் அந்த நெருப்பு இருக்கணுமே தவிர உண்மையாகவே அதை தூக்கி போட்டு ரோட்டில் போட்டு எரிக்கிறதோ அப்படி வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பழையன கழிதலும் புதிய எண்ணங்கள் புகுதலுங்கிறது தான் போகி பண்டிகை பொங்கல்னு நான் நினைக்கிறேன். அதை காலப்போக்கில் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பழைய பொருளெல்லாம் எரிச்சிட்டு, விவேக் சார் சொல்கிற மாதிரி இந்த தாத்தா பழசாக தான் இருக்கார், இவர் தூக்கி போட்டு எரிச்சிடலாங்கிற மாதிரி நம்ம பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசை வரவேற்கிறோன்னு சொல்லி நம்மளோட பழைய விஷயங்களை நம்மளே சுவடு இல்லாமல் அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகி பண்டிகை அப்படிங்கிறது இல்லை பொங்கல் அப்படிங்கிறது நம்மளோட மனதுக்குள்ளே இருக்கிற பழைய நமக்கு பயம் தருகிற இல்லை நமக்கு கோபத்தை உண்டாக்குற நம்மளை ஒரு நெகட்டிவான கேரக்டராக மாற்றக்கூடிய எண்ணங்களும் நினைவுகளும் தான் நம்ம எரிக்க வேண்டிய பொருள். அந்த நினைவுகளையும் எண்ணங்களையும் எரிச்சிட்டு பாசிட்டிவான திங்கிங்கை பாசிட்டிவான விஷயங்களை புதியன புகுதல்ங்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நம்ம புதுசாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். அப்படி தான் நான் பொங்கலை பார்க்குறேன். ஸோ உங்கள் வீட்டில் பழசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை எரிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் எரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அதை வச்சு பாருங்கள், இதை ஏன் நம்ம எரிக்கிறோம், இதில் நமக்கு தேவையானது இருக்கா இல்லையா, இதை எரிச்சிட்டோன்னா இது கூட அழிஞ்சு போக போகிறது இதோட உருவம் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட இன்னொருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற, நமக்கு வேண்டான்னு நினைக்கிற ஒரு பொருள் அது இல்லாதவங்களுக்கோ இல்லை அது தேவைப்படுறவங்களுக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பழையன கழிதலுங்கிறத கூட நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு புதுசை நீங்கள் வாங்கிக்கலாம். திங்க் அபவுட் இட்.